ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 35 நாளைக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் என்னோடய வாட்ஸ்அப்பில். அவர் லைஃப்பில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறதாகவும், அவர் தனிமையாகவே வாழ்கிறதாகவும், அவரோட சேல்ரி ரொம்ப இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பத்தாத மாதிரியும் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தார். அவர் 2 தடவை தற்கொலைக்கு கூட முயற்சி பண்ணதாக சொன்னார். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சில கவுன்சிலிங்ஸ்லாம் கொடுத்த பிறகு அவர் நேற்று எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். அவருக்கு நான் ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். அது அவர் கண்டினியூஸாக 35 நாள் சொன்னதுக்கப்புறம் நேற்று ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் அவரோட லைஃப்பில் நடந்திருக்கு. அது என்ன மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஒரு வாய்ஸாக அனுப்பிச்சிருக்காரு. அந்த வாய்ஸை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் சில ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு புரியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆடியோவை இதோட நான் பின் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை கேட்டுட்டு உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு உங்களோட ஆடியோவை ஒரு 5 நிமிஷம் அல்லது 6 நிமிஷம் இருக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அனுப்பிச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலில் அதை நான் டெலிகாஸ்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிற மாதிரி நம்ம பண்ணலாம். தொடர்ந்து இந்த ஆடியோவை கேளுங்க. தேங்க்யூ. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஒரு 18,500 சம்பளத்துக்கு ஒரு கொரியர் கம்பெனியில் எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் அந்த வேலையை நான் பண்ணிகிட்ருந்தேன். வேலை ஹெவி, செய்கிற வேலையை விட வாங்குகிற சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரில, ஏன்னா இங்கே அக்கமடேஷன் ரூம் கொடுக்குறாங்க. இதை விட்டு போனேன் அப்படின்னா எனக்கு வேறு தங்குறதுக்கு இடம் இல்லை, அம்மா அப்பா யாரும் இல்லை எனக்கு. ஸோ இங்கே தான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் தங்கியிருக்கேன். நான் வந்து கோவிட்க்கு முன்னாடி ஐடியில் வேலை செஞ்சுட்ருந்தேன், ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருந்தேன். பிகாஸ் ஆஃப் நிறையா பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால அந்த வேலையை விட்டேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் ட்ரை பண்ணுறதையும் யோசிக்கல, ஏன்னா கேப் விழுந்துருச்சு கரியரில், இதுக்கு மேலே போய் ட்ரை பண்ணால் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு இந்த வேலை வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த வேலை செய்ய இஷ்டம் இல்லை, நான் இதை விட்டு போனால் வேறு இடமும் இல்லை, ஐடிலையும் திருப்பி போக முடியாது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர், ஞாபகம் இருக்கா? 1 மந்த் முன்னாடி வந்து உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தீங்க, ஒரு அஃபர்மேஷன் சொல்ல சொன்னீங்க. என்ன காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடும்போதும் சரி, வேலை செய்யும் போதும் சரி, சும்மா இருக்கும் போதும் சரி, இந்த அஃபர்மேஷன்ஸை மண்டையில் ஓட விட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. அந்த அஃபர்மேஷன் குட் நியூஸ், 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 குட் நியூஸ். இதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். மைண்டில் நெகட்டிவ் தாட்ஸும் வராது, இதை ஓட விட்டுட்டே இருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் கஷ்டமாக இருந்துச்சு, அப்பப்போ மறந்துட்டேன். டக்குன்னு ஞாபகம் வரும்போது ஓகே சொல்லி கொடுத்தார்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மைண்டில் சொல்ல ஆரம்பிப்பேன். ஒரு 3 நாளைக்கு மேலே அது ஒரு மாதிரி நேச்சுரலாக பழக்கம் ஆயிடுச்சு. எனக்கு தோணும் போதெல்லாம் நான் வந்து மண்ணில் ஓட விட்டுட்டு இருந்தேன். ஒரு 10 டேஸ் முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு டெலிவரிக்கு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. காலில் அடிபட்டுருச்சு, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. மைனர் ஆக்சிடெண்ட் தான். 1 வீக்காக வேலைக்கு போக முடியல. அண்ட் ஆல்ரெடி வந்து எனக்கு மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த இந்த வேலை பிடிக்கல, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ஒரு 3 டேஸ் முன்னாடி என்ன பண்ணிட்டேன், சண்டை போட்டேன் கம்பெனியில். என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எங்கடா போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, இன்னொருத்தர் நார்மலாக ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்காரு. சரி அவங்க ரூமில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு வந்ததுலேருந்து வந்த முதல் நாள் எனக்கு சரியான ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன நம்ம குட் நியூஸ் குட் நியூஸ் குட் நியூஸ்னு சொல்லிட்டு இருந்தோம், பார்த்தா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, பேட் நியூஸாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டோம், இந்த ஒரு ப்ரெஷரான ஜாப்லேருந்து வெளியே வந்துட்டோம், கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், அப்புறம் பார்த்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் தான் இருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கொஞ்சம் காமாக இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் ரெஃபர் பண்ணுறேன், போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண அப்படின்னாரு. எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு 5 வருஷம் கேப்பில் இருந்துருச்சு. டெக்னிக்கலாகவும் இன்டர்வியூ கிளியர் பண்ணவனான்னு தெரியாது, எடுத்துப்பாங்களா 5 வருஷம் கேப் கழிச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது, சுத்தமாக நம்பிக்கை இல்லை. போய் அட்டன் பண்ணிட்டு பாரு, ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னாரு. நேற்று இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன் பிரதர். ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு, 0 கான்ஃபிடென்ஸ், சுத்தமாக நம்பிக்கை இல்லை. நான் நிறையா விஷயம் எனக்கு மறந்து போச்சு. இன்டர்வியூவில் டெக்னிக்கலாக கேள்வி கேட்டால்
அதை பாஸ் பண்ணுவோமா கிளியர் பண்ணுவோமானே தெரில. ஆனால் அந்த இன்டர்வியூ நேற்று அட்டன் பண்ணது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் இன்டர்வியூ இன் மை லைஃப். டெக்னிக்கலாக எதுவுமே கேட்கல. ஏன் கேப்புன்னு கேட்டாங்க, அதுக்கு நான் உண்மையை சொன்னேன். ஓகே எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னாங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். கடைசியில் யூஆர் செலக்டட், மண்டேலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க பிரதர். இங்கே நான் 18,500 வாங்கிட்டு இருந்தேன். இப்போ நான் போகிற கம்பெனியில் எனக்கு 35,000 டேக் ஹோம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்துட்டு என்னால் சுத்தமாக நம்ப முடியல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் நான் போனேன். ஆக்சுவலாக எனக்கு வெளியே வந்துட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்தேன், ஒரு சந்தோஷப்பட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்தேன். மைண்டில் ஃபஸ்ட்டு தோணுன தாட் வந்து குட் நியூஸ், குட் நியூஸ், நீ கேட்ட குட் நியூஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் தோணுச்சு. ரொம்ப 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 தேங்க்ஸ் பிரதர். ஏன்னா ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அந்த குட் நியூஸ் குட் நியூஸ் குட் நியூஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகி தான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி தான் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் பிரதர். அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் குட் நியூஸஸ் இன் மை லைஃப். அண்ட் இதை நான் திரும்ப 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 சொல்ல தான் போகிறேன். இதுக்கப்புறமும் அடுத்து ஒரு நல்ல குட் நியூஸ் வரும்போது அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் பிரதர். ஜஸ்ட் கீப் இன் டச். தேங்க்யூ ஸோ மச்.